இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீரும் சுத்த ஜீவனதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீரும் சுத்த ஜீவனதியும் அவரே. கர்த்தர் இன்னைக்கு நமக்கு கொடுக்கிற வேத வசனம் என்னவென்றால், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் என்ற ஒரு தலைப்பில் தான் இன்னைக்கு நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். சங்கீதம் 107 வசனத்தை வாசிங்களேன். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். பாருங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கூப்பிட்டார்கள்னா, அவர்கள் ஆபத்தான ஒரு சூழ்நிலை, இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் அவர்கள் கர்த்தரை நோக்கி என்ன செய்கிறாங்க? கூப்பிட்டார்கள். கர்த்தர் அவர்களுக்கு பதில் என்ன செய்கிறாரு? கொடுத்தார். ஆமென். இன்றைக்கு கூட ஆண்டவருடைய பாதத்தில் வந்த நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறார், அவரை நோக்கி கூப்பிட்டவர்கள் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், அது ஆபத்தான நிலைமையாக இருந்தாலும், எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம அகப்பட்டாலும், அவரை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு பதில் கொடுக்கிறார். ஏன்னா நம்ம அதில் அந்த அதே அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா 4 வசனங்களில் அதே காரியம்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நம்ம வாசித்து பார்ப்போமா? அதே அந்த அதிகாரத்திலேயே 13வது வசனத்தை கூட வாசித்து பாருங்களேன். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். பாருங்க, தங்கள் ஆபத்திலே அவரை நோக்கி கூப்பிட்டார்கள், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இடுக்கண்கள் இருந்து அவர்களை என்ன செய்கிறாரா? நீக்கி ரட்சிக்கிற தேவன் நம்முடைய தேவன், நம்மளை விடுவிக்கிற தேவன். பலவிதமான சோதனையிலே நம்மளால் எப்படி சொல்கிறது, விடுவிக்க முடியாத ஒரு உதவி செய்ய யாருமே இல்லாத ஒரு நிலைமையில், ஆறுதலற்ற ஒரு நிலைமையில், அப்படிப்பட்ட நமக்கு ஒத்தாசை அனுப்ப யாரோ நமக்கு உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு என்ன செய்கிறாரா? உதவி செய்கிறார். ஆமென். அது எந்த தருணமாக இருந்தாலும், எந்த ஒரு மனிதரால் முடியாத ஒரு விஷயத்தை கர்த்தரால் மட்டும் நமக்கு என்ன செய்ய முடியும்? அற்புதங்களை செய்ய முடியும். ஒருவேளை இந்த கால வேளையில் நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு தான் நிச்சயமாக வந்திருப்பீங்க. ஏன்னா இந்த மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை இல்லையா? இந்த முதல் வாரத்தில் எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருப்போம். எப்படின்னா, ஆண்டவரே நீர் என்னோடு என்ன செய்யுங்க? பேசுங்க, நீங்க பேசுங்கன்னு சொல்லி நீங்க வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்களுக்கு அவர் மறு உத்தரவு கொடுத்தது போல இந்த கால வேளையில உங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க அவரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா நிச்சயமா அவர் உங்களுக்கு பதில் என்ன செய்வார்? கொடுப்பார். நம்மளை விடுவித்து காக்கிற தேவன். ஒரு மனிதரால முடியாத ஒரு விஷயத்தை, ஒரு மனிதனால் நமக்கு செய்ய முடியாத ஒரு காரியத்தை நம்ம ஆண்டவரால் நிச்சயம் என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். முடியுமா முடியாதா? அதுதான் இன்னைக்கு சொல்றாரு, நீங்க தைரியமா இருங்க. உங்களுக்கு நம்மளை திடப்படுத்துறாரு, தைரியப்படுத்துறாரு. அது எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் அவர் செய்து முடிப்பார். அவரை நோக்கி பாருங்க. அந்த 19வது வசனமும் அதுதான் சொல்லுது. வாசிங்களேன். 19லயும் தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி என்ன செய்றாரா? ரட்சிக்கிறார். எப்படிப்பட்ட இக்கட்டான
சூழ்நிலையில நம்ம அகப்பட்டாலும், ஒருவேளை இந்த மாதத்துல உங்க வாழ்க்கையில எந்த ஒரு ஆபத்தோ இக்கட்டான நிலைமையில நீங்க சிக்கினாலும் கவலைப்படாதீங்க. இந்த வார்த்தை தான் நமக்கு உறுதியா பிடிச்சுக்கங்க. இந்த வார்த்தை நமக்கு ஜீவனுள்ள வார்த்தை, தைரியப்படுத்துகிற வார்த்தை, பலப்படுத்துகிற வார்த்தை, ஆறுதலை கொண்டு வருகிற வார்த்தை. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், வானம் பூமி ஒழிந்து போனால் அவருடைய வார்த்தை என்ன செய்யாது? ஒழிந்து போகாது. அதே 28வது வசனத்தில் வாசிங்க. இந்த அதிகாரத்தில் 4 விதமான காரியங்கள் இக்கட்டான சூழ்நிலையில பாருங்க. 28ல் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த கால வேளையில அவருடைய வேத வசனத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், எந்த இக்கட்டான சூழ்நிலையா இருந்தாலும் அவரை நோக்கி பாருங்க. அவரை நோக்கி பாருங்க. அவருக்கு முதல் இடத்தை கர்த்தருக்கு கொடுங்க. அவரை நோக்கி நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த இக்கட்டான நேரத்துல அவரை நோக்கி நம்ம பார்த்தோம்னா அவர் நமக்கு உதவி என்ன பண்ணுவாரா? செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படிப்பட்ட இக்கட்டு நம்ம வாழ்க்கையில வந்தாலும் கவலையே படாதீங்க. நம்ம ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். யாத்ராகமம் 14வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். யாத்ராகமம் 14:10 வாசிங்க. பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஒரு அல்லேலூயா சொல்வோமா? எந்த சூழ்நிலை, ஒரு இக்கட்டான நிலைமை, பார்வோனுடைய சேனைகள் என்ன செய்து இஸ்ரவேல் மக்களை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. அந்த அப்படிப்பட்டதான சூழ்நிலையில அவங்க கர்த்தரை நோக்கி என்ன செய்தாங்க? பார்த்தார்கள். அப்ப கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் அவர்களை விடுவித்தாரா இல்லையா? விடுவித்தார். ஆமென். எப்படிப்பட்டதான சோதனைகள் நம்ம வாழ்க்கையில வந்தாலும் அவரை பாருங்க. சத்துரு நமக்கு பின்தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருப்பான். அதுக்கு முடிவே இல்லை. நம்ம நடக்கும்போது எப்படி நம்ம நிழல் நம்ம பின்னாடி எப்படி வருதோ அதே மாதிரி தான் எந்த நேரத்தில் எப்போதும் ஒரு பொல்லாத சத்துரு நம்ம பின்னாடி என்ன செய்வான்? வந்துக்கிட்டே இருப்பான். ஆனாலும் அந்த எகிப்தியர்கள் இஸ்ரவேல் மக்களை கடந்து போகும்பொழுது எகிப்தியர்கள் எப்படி பின்தொடர்ந்து வந்தார்களோ அதே போல பலவிதமான நெருக்கங்கள், கஷ்டங்கள், கண்ணீர், பாடு, வியாதி, இக்கட்டான சூழ்நிலையே பலவிதமான காரியத்தை நம்ம சந்திக்க வேண்டியதா இருக்கலாம். ஆனாலும் அந்த ஆபத்தான நேரத்தில் கர்த்தரை நோக்கி பாருங்க, கர்த்தர் உங்களை விடுவிப்பார். நீங்க நினைக்கலாம், ஐயோ இந்த மாதம் வந்துருச்சே, மாதம் துவங்கிட்டாவே நம்ம எல்லாருக்கும் என்ன உண்டு? ஒரு தேவை உண்டு. எப்படியா இந்த மாதத்தை நம்ம என்ன செய்யணும்? நம்ம சந்திக்கணும், கர்த்தர் சந்திக்கணுன்ற ஒரு ஏக்கம் நமக்குள்ளே வரும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், எப்படிப்பட்டதான இக்கட்டான சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் கடந்து வந்தாலும் கர்த்தரை நோக்கி பாருங்கள். இன்றைக்கி அவருடைய தீர்க்க தரிசனமான இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் பலிக்கும். அவரை நோக்கி பாருங்க, அவர் உங்களுக்கு உதவி என்ன பண்ணுவார்? செய்வார். அது மாத்திரமல்ல, யோசுவாவின் புஸ்தகத்தில் கூட நம்ம வாசிக்கிறோம். 24வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. யோசுவா 24:7. அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர் உங்களுக்கும் எகிப்தியருக்கும் நடுவே அந்தகாரத்தை வரப்பண்ணி சமுத்திரத்தை அவர்கள் மேல் புரளச் செய்து அவர்களை மூடி போட்டார். எதனால? சமுத்திரத்தை என்ன செய்யறாரு? தண்ணீரை வரவழைத்து சமுத்திரம் என்ன பண்ணுது? தண்ணீர் அவர்கள் மேல என்ன ஆயிடுச்சு? மூடி போட்டது. எகிப்தியர்கள் என்ன செஞ்சிட்டாங்க?
மடிந்து போயிட்டாங்க. அல்லேலூயா. இப்படி நம்ம ஆண்டவர் எவ்வளோ பெரிய தேவன் தெரியுமா? யாராச்சும் நமக்கு எதிரியா வரட்டும், எப்படிப்பட்ட சோதனை வழியாக கூட நீங்க கடந்து போறவளா இருக்கலாம். ஆனா கர்த்தர் நினைத்தார்னா, நீங்க அவரை நோக்கி உண்மையா கூப்பிட்டீங்கன்னா அவர் என்ன செய்வாரு? ஒரு சமுத்திரத்தை என்ன செய்தாரு? அந்த சமுத்திரத்தின் தண்ணி அந்த எகிப்தியர்கள் மேல என்ன செஞ்சது? மூடி போட்டது. அப்படியே டோட்டலா என்ன ஆயிடுச்சு? அழிச்சு போட்டார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். ஆராதனைக்குரியவராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், நம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர் பரிசுத்தர். அவரை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு உதவி என்ன பண்ணுவார்? செய்வார். நெகேமியாவின் புஸ்தகத்தில் கூட 9வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பாருங்க. நெகேமியாவின் புஸ்தகம் 9:9 வாசிங்க. எகிப்திலே எங்கள் பிதாக்கள் எங்கள் பிதாக்கள் அனுபவித்த சிறுமையை நீர் கண்டு சிவந்த சமுத்திரத்தில் அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு பார்வோனிடத்திலும் அவனுடைய எல்லா ஊழியக்காரரிடத்திலும் அவன் தேசத்தின் சகல ஜனத்திடத்திலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தீர். ஆமென். பாருங்க எப்படி கேட்கிறாரு ஆண்டவர். அவருடைய பார்வோன் எதிர்த்து வருகிற ஒரு சூழ்நிலை, இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமா என்ன செய்றாங்க? வராங்க. அது எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? மாற்றி போட்டாரா இல்லையா? நமக்கு நல்லாவே தெரியும். எப்போ நம்ம நல்லா யோசித்து பாருங்க, அவர் கர்த்தருடைய பிள்ளைகள் மேலே ஒரு அக்கறை உள்ளவராக இருக்கிறார், கரிசனை உள்ளவராக இருக்கிறார், நம்மளை கவனிக்கிறார். நீங்கள் அவரை மறந்துட்டீங்கன்னா கூட அவர் நம்மளை என்ன செய்யலை? மறப்பது கிடையாது. நீங்கள் நிறைய நேரங்களில் நம்ம அவரை மறந்துடுறோம். ஆனால் நம்ம ஆண்டவர் என்ன செய்யறதில்லை? நம்மளை மறப்பதே இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்மளை கைவிடுறதும் இல்லை, மறப்பதும் இல்லை. அந்த வசனத்தில் பாருங்க, அந்த யாத்ராகமத்தில் எப்படி படித்தோம்? பார்வோனுடைய சேனை தொடர்ந்து வருது, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க, விடுதலை கிடச்சிருச்சு. அதே யோசுவாவின் புஸ்தகம் 24 7வது வசனத்தில் வாசித்தோம். தண்ணியால் என்ன செஞ்சிட்டாரு? அவருடைய சேனையை, அந்த ஜனங்களை அப்படியே மூடி அழிச்சிட்டாரு. இங்கே நெகேமியாவின் புஸ்தகம் 9:9 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சிவந்த சமுத்திரத்தை வாசிமா, இன்னொரு வாசிச்சிருங்க, மறந்துட்டீங்களோ? எகிப்திலே உங்கள் பிதாக்கள் அனுபவித்த, எகிப்திலே உங்கள் பிதாக்கள் அனுபவித்த சிறுமையை நீர் கண்டு பாத்தீங்களா? எப்படி? எகிப்திலே உங்களுடைய பிதாக்கள் அனுபவித்த சிறுமையை கர்த்தர் என்ன செய்றாரு? கண்டிருக்கிறார். கண்டு சிவந்த சமுத்திரத்தில் அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு பார்வோனிடத்தில் அவனுடைய எல்லா ஊழியக்காரரிடத்திலும் அவன் தேசத்தில் சகல ஜனத்தில் என்றும் அடையாளத்தையும் அற்புதங்களையும் செய்தீர். ஆமென். செய்தாரா இல்லையா? ஆமென். ஹல்லேலூயா. அடையாளத்தோடு அற்புதத்தோடு நமக்கு உதவி இந்த மாதத்தில் செய்ய போறார். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. அந்த பார்வோன் கையிலிருந்து, அந்த எகிப்தியர்கள் கையிலிருந்து இஸ்ரவேல் மக்களை மீட்டெடுத்த தேவன், அதே போல இந்த கால வேளையில நம்ம ஒவ்வொருவரையும் பாவமான சேற்றிலிருந்து, அநியாயத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, பலவிதமான நெருக்கத்திலிருந்து நம்மளை கர்த்தர் மீட்டு கொண்டு வந்த ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடுங்க, அந்த இக்கட்டிலிருந்து நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? உதவி செய்வேன்னு சொல்றாரு. அதுதான் 1 நாளாகமம் 21வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது. தாவீது சொல்லுகிறார், இங்க ஒரு கொடிய இக்கட்டில் அவர் மாட்டிக்கிட்டாரு. பாருங்க, வாசித்து பார்ப்போமா? 1 நாளாகமம் 21:13. அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது நான் கர்த்தருடைய கையிலே விழுவேனாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக. ஒரு இக்கட்டான நிலைமையில மாட்டிக்கிட்டார். யாரு?
தாவீது. ஏன்னா அந்த 8வது வசனத்தை வாசித்து பாருங்க. பாவத்தினால வாசிங்க 8வது வசனம். தாவீது தேவனை நோக்கி நான் இந்த காரியத்தை செய்ததினால் மிகவும் பாவம் செய்தேன். இப்போதும் உம்முடைய அடியேனின் அக்கிரமத்தை உம்முடைய அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும். பாத்தீங்களா, எதுல விழுந்துட்டாரு? பாவத்துல விழுந்துட்டாரு. அதனால அவருக்கு கொடிய இக்கட்டு வந்துடுச்சு. நீங்க நிறைய பேர் ஒரு பாவத்துல விழுந்துட்டாவே நமக்கு ஒரு கஷ்டம் வந்துடும். கர்த்தர் நம்மளை ஒரு பரிசுத்த ஜாதியாய், ஒரு பரிசுத்த மணவாளனாய் நம்மளை பார்க்கிறார். மணவாளனாகிய ஆண்டவர் ஒரு பரிசுத்த சந்ததியாக இந்த பூமியில நம்மளை வேறு பிரித்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மளை வேறு பிரித்து வைத்த நம்முடைய ஆண்டவர், அவருடைய கண்கள் நம்மளை எப்படி பார்க்குதுன்னா ஒரு பரிசுத்த மணவாட்டியா நம்மளை கர்த்தர் என்ன செய்யறாரு? பார்க்கிறாரு. ஆனா அந்த பரிசுத்தம் இல்லாத ஒரு காரியத்துக்குள்ள நம்ம போகும் பொழுது அந்த பாவத்தின் நிமித்தமாக ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம என்ன செய்யறோம்? போயிடுறோம். அது நிறைய பேரால புரிஞ்சிக்க முடியும். எனக்கு வந்த இந்த இக்கட்டு பாவத்தினால என்பதை உணர முடியும். எத்தனை பேரால உணர முடியும்? சிலரால மட்டும்தான். சிலரால் என்ன பண்ண முடியாது? உணர முடியாது. அப்போ அந்த பாவத்தினால விழப்பட்டது நிமித்தமாகத்தான் இந்த தாவீது இந்த வசனத்தை அவர் சொல்கிறார். அந்த 13வது வசனத்துல சொல்றாரு, வேற வழி இல்லை, கர்த்தரை தவிர இந்த மன்னித்து எனக்கு இரக்க செய்ய யாராலையும் முடியாது அப்படின்னு சொல்லிதான் தாழ்மையோடு அவரிடத்துல சரணடைகிறார். மனுஷ கையில நான் விழுவதை விட நான் செய்த பாவத்துக்காக ஆண்டவரிடத்துல நான் என்ன செய்யறேன்? விழுந்துடுறேன். பார்த்தீங்களா, இன்னைக்கு நிறைய பேர் நம்ம மனுஷனை தேடி என்ன செய்யறோம்? ஓடுறோமா இல்லையா? ஆனால் தாவீது அந்த பாவத்தினால் அந்த பாவத்தின் நிமித்தமாக வந்த இடுக்கத்தை அவர் அறிந்து, நான் மனுஷன் கையில் விழுவேனாக, நான் கர்த்தரிடத்திலே நான் செய்கிறேன், அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி தன்னை என்ன பண்ணுறாரு? அடிமையாய் ஒப்பு கொடுக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வந்திருக்கிற இந்த கால வேளையில் எந்த பாவமான காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் வருமானால் நம்ம இக்கட்டில் மாட்டிப்போம். இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம அகப்படும் பொழுது வேற வழியே கிடையாது. நாம் ஆண்டவரிடத்தில் என்ன பண்ண வேண்டும்? நான் செய்தது தவறுதான், ஆனால் என்னை மன்னிங்க, என்னை மன்னிச்சுட்டு உம்முடைய பாதத்தில் நான் என்ன செய்கிறேன்? சரணடைகிறேன்னு சொல்லி சரணடைகிறாரு. கர்த்தரை நோக்கி அவர் கூப்பிடுறாரு. கர்த்தர் அவருக்கு பதில் கொடுக்கிறாரு. ஆமென். ஆனால் மனுஷன் கையில் என்ன செய்யக்கூடாது? விழக்கூடாது. அதுதான் சொல்றாரு, மனிதன் பலவிதமான காரியத்துக்குள்ளாக நம்மளை கேவலப்படுத்த நினைப்பான். நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஒப்படைக்கும் பொழுது, ஆண்டவரிடத்தில் தன் குற்றங்களை உணர்ந்து அறிக்கை செய்யும் பொழுது அவரிடத்திலிருந்து தான் நமக்கு உதவினா செய்யும் வரும். அந்த இக்கட்டில் இருந்து கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறாரு? காப்பாற்றுவாரா இல்லையா? காப்பாற்றுகிற தேவன். அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29வது அதிகாரம் 12-13 வாசிங்களேன். நீங்கள் கூடி வந்து, அப்பொழுது நீங்க கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள். நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவரே? செவி சாய்க்கிறவர். என்னை நோக்கி கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு என்ன பண்றேன்? தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேற சில கால திட்டங்கள் அவசியத்தையும் நமக்கு வைத்திருக்கிறார். சில காரணங்கள் நமக்கு தாமதமாக கிடைக்கும் இல்லையா? தாமதமாக கிடைச்ச உடனே நம்ம என்ன நினைப்போம்? ஆண்டவர் நம்மளை பார்க்கல போல, நமக்கு செவி கொடுக்கல நம்ம நினைப்போம். 10வது வசனம் சொல்லுகிறது, வாசித்து பாருங்களேன். பாபிலோனிலே 70 வருஷம், பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை என்ன பண்ணுவேன்? சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாத்தீங்களா, நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் ஆண்டவர் சொல்லிட்டார். ஒருவேளை சில காரியம்
நமக்கு நடக்காமல் போயிடுச்சுன்னா, தாமதமாக வந்துடுச்சுன்னா உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம்? சோர்ந்து போயிடுவோம், விழுந்து போயிடுவோம். சிலர் என்ன பண்ணுவாங்க, நான் வந்தேன், ஆண்டவரிடத்தில் வந்த எனக்கு பிரயோஜனம் இல்லை, நான் மறுபடியும் அதே பாகத்துக்கு போயிடுறேன்னு கூட என்ன பண்ணிடுவாங்க, போயிடுவாங்க. ஆனால் அந்த 10வது வசனம் சொல்லுது, 70 வருஷம் என்ன பண்ணாங்களா? 70 வருஷத்துக்கு அப்புறம் நிறைவேறிச்சான். சில காரியங்களை ஆண்டவர் பாருங்க, சில கால திட்டத்தை தேவன் வச்சிருக்கிறார். எல்லாத்துக்கும் ஒரு காலகட்டம் இருக்குது, ஒரு கால திட்டத்தை தேவன் என்ன செய்கிறாரு, வச்சிருக்கிறாரு. அப்போது அந்த பாபிலோனில் அந்த மக்களுடைய பாவங்களை மன்னிச்சுட்டு அந்த மக்களுக்கு 70 வருஷத்துக்கு பிறகு என்ன பண்ணாரு, அவருடைய வாக்குத்தத்தங்கள் திட்டங்கள் என்ன செஞ்சது, நிறைவேறப்பட்டது. அல்லேலூயா. சில நேரங்களில் செவி கொடுக்கிற நம்முடைய ஆண்டவர் செவி கொடுத்துட்டாரு. அந்த ஒரு காலகட்டத்தை தேவன் நமக்கு வச்சிருக்கிறார். 13வது வசனத்தை வாசித்து பாருங்க. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எப்படி தேடணுமா? முழு இருதயத்தோடு. என்னை முழு இருதயத்தோடு தேடுவீர்களானால் நீங்க என்ன பண்ணுவீங்க? கண்டுபிடிச்சிருங்க. எத்தனை பேர் ஆண்டவரை கண்டுபிடிச்சிருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கண்டுபிடிக்கிறோம். நிறைய நேரங்களில் இக்கட்டு வரும் பொழுது, ஆபத்தான ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம கடந்து போகும் பொழுது, நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை தைரியப்படுத்துறார், பலப்படுத்துறார். மகளே பயப்படாதேன்னுவார், நீ கலங்காதேன்னு சொல்லுவார். எத்தனை பேருக்கு அப்படிலாம் சொல்லியிருக்கிறாரு? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்கிறாரா இல்லையா? நம்ம ஆண்டவர் பேசுகிற தேவன், நம் மத்தியில் உலாவுகிற தேவன், நம் நடுவில் அவர் அசைவாடி கொண்டு இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். நீங்கள் கூப்பிடுங்க. உங்கள் இக்கட்டுகள் எதுவாக இருந்தாலும் என்னை நோக்கி பாருங்கள், நான் உங்களுக்கு உதவி என்ன பண்ணுவேன், செய்வேன். அந்த தாவீதை போல தன் பாவங்களை நம்ம அறிக்கை செஞ்சுட்டு ஆண்டவரிடத்தில் நம்ம விட்டுட்டோமானால் மனுஷ கையில் விழாதபடி ஆண்டவர் கையில் விழுங்க, அவருடைய பாதத்தில் விழுங்க. நிச்சயமாக நம்மளுடைய நம்முடைய அவரை நோக்கி நம்ம பார்த்தா அவர் நமக்கு என்ன பண்ணுவார்? இக்கட்டில் பதில் கொடுக்கறது மாத்திரமல்ல, நமக்கு செவி சாய்க்கிற தேவனாயிருக்கிறார். எப்படி தேடணுமா? முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடுங்க. அப்போது அவர் என்ன பண்ணுவீங்க? கண்டுபிடிச்சிடுவீங்க. ஹல்லேலூயா. அவர் எப்படி இருக்கிறார், என்ன செய்வார், என்ன பண்ணுவார் என்றதெல்லாம் நம்மளால் என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை என்ன பண்ணுவார், செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நல்லவராக இருக்கிறார், நன்மை செய்கிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு அற்புதமான காரியங்களை செய்து நம்மளை வழி நடத்துகிறவர் நம் நடுவில் இருக்கிறார். அவரை நோக்கி பார்த்தவ முகம் பிரகாசம் அடையும். அந்த முகம் ஒரு நாள் என்ன செய்யாது, வைக்கப்படாது. நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள். எப்படி பார்க்கணும்? முழு இருதயத்தோடு நோக்கி பாருங்கள். அவர் நமக்கு என்ன பண்ணுவார், உதவி செய்வார். சில விஷயங்களில் லேட் ஆனாலும் நீங்கள் கவலையப்படாதீங்க. கர்த்தருக்கு தெரியும் எந்தெந்த நேரத்தில் நமக்கு என்ன செய்யணும் என்பது அவருக்கு தெரியும். எந்த நாளில் எந்த காரியத்தை நமக்கு கைகூடி வர பண்ணணும்னு சொல்லி கர்த்தர் ஒரு பிளான், ஒரு திட்டத்தை என்ன செஞ்சுருப்பார், வச்சிருப்பார். உங்கள் ஒவ்வொருவரையும் குறித்தும் ஒரு திட்டம் அவர் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆமென். ஒரு திட்டம் உண்டு, உங்களை குறித்த ஒரு நோக்கம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு, ஒரு தீர்மானம் உண்டு. அவர் ஒரு காலத்தில் நம்மளை கொண்டு ஒரு காரியத்தை செய்வதற்கு அவர் ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கிறார். இந்த நேரத்தில் ஆவியானவர் நம்மளுக்கு கொடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? அவரை நோக்கி என்ன செய்யுங்க, நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தர் அவருடைய இடுக்கண்களுக்கெல்லாம் அவர் என்ன செஞ்சார், பதில் கொடுத்தார். மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் பரலோகத்தின் தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஐக்கியமான இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளிலே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறதுக்கு நீ உதவி செய்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த கால வேளையில் வந்த ஒவ்வொருவருக்கும் இந்த மாதத்தில் நீர் அனுக்கிரகம் செய்யும். அவர்களுடைய இடுக்கண்கள் எதுவாக இருந்தாலும், அவருடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் என் ஆண்டவர் சந்தியும். அவளுக்கு சந்தித்து நீர் முழுமையான விடுதலை அவளுக்கு கொடுத்து அவளை ஆசீர்வதிங்கப்பா. ஒருவேளை ஆண்டவரே இதை யூடியூப் வழியாக இந்த செய்தியை யாராச்சும் பார்த்தா கர்த்தர் அவர்களை தொடுவீராக, அவர்களை சந்திப்பீராக.
இதை பார்க்கிற உள்ளங்களோடு நீர் கிரிய செய்வீராக. பேசுங்க ஆண்டவரே, பேசுங்க ஆண்டவரே. அவர்களும் உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது விடுதலை அடையட்டும். அவர்களுடைய இடுக்கண்கள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அவளுக்கு உதவி செய்யும். அவளுக்கு வியாதியை சுகத்தை கொடுங்க. குடும்ப சூழ்நிலையில அற்புதமான காரியத்தை செய்யுங்க. எல்லாவற்றிலும் உம்முடைய கிருபையும் தயவு இருக்கட்டும். இந்த நாளில் கூட உம்முடைய ஊழியத்திற்காக தன் கரத்தை உயர்த்தின பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஆண்டவரே, எத்தனையோ காரியங்கள் உம்முடைய பிள்ளைகள் உமக்கு செய்தாலும் இந்த ஊழியம் பெருசு ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு முன்வைத்த கால பின்னான் வைக்காதபடிக்கு பின்வாங்கி போயிருக்கிற இந்த மக்களை சந்திக்க, இந்த ஆண்களை சந்திக்க உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய தைரியத்தையும் கிருபையும் ஞானத்தையும் ஒத்தாசையும் உதவியும் நீ செய்வீராக தகப்பனே. அவர்கள் போய் சந்திக்கும் பொழுது அவர்களும் மனமுகந்து ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே உம்முடைய சத்தியத்துக்கு நடக்க கீழ்ப்படிய கிருபத்தாரும். சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. சகல மனிதர்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய கிருபையும் ஞானத்தையும் உங்கள் பிள்ளைகளுக்கு தருவீராக. இந்த நாளிலே வந்த மக்களை ஆசீர்வதித்தருளும், பொறுப்பெடுத்து கொள்ளும். மீதியான நேரத்தை ஆண்டவரே இந்த பரிசுத்தமான பந்தியும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம், பொறுப்பெடுத்துக்குங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.